ஹாய் ஆல், இன்றைக்கி சப்பாத்தி தான் டின்னர். அதனால அதுக்கு சைடிஷான ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கினோடனே 2 பெரிய வெங்காயம், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு எல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, தண்ணி தெளித்து மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். 1/4 டம்ளர் தயிர் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10 முந்திரி, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். தோசை பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டர் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணதை நம்ம போட்டு பரட்டி எடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போது கொதிச்சோடனே நம்ம தயிர் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். க்ரீம் மாதிரி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒயிட் கலரில் பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.